Tamil Nadu 360 News. TN 360 டிகிரி செய்திகளிடம் சீர்காழியில் நடைபெற்ற இது நம்ம ஆட்டம் விளையாட்டு விழா பெரும் உற்சாகத்துடன் வெற்றிகரமாக நிறைவடைந்தது. தமிழக இளைஞர்களின் விளையாட்டுத் திறனை உலகத்தரத்திற்கு உயர்த்த வேண்டும் என்ற உன்னத நோக்கில் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்த முதலமைச்சர் இளைஞர் விளையாட்டுத் திருவிழா இது நம்ம ஆட்டம் சீர்காழி ஒன்றிய அளவில் வரலாற்றுச் சிறப்புமிக்க வகையில் நடைபெற்றது. தமிழக விளையாட்டுத் துறையில் ஒரு புதிய புரட்சியை ஏற்படுத்தியுள்ள மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு கிராமப்புற இளைஞனின் திறமையும் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்பதில் மிகுந்த அக்கறை காட்டி வருகிறார். அவரது இந்த சீரிய முயற்சியை அடிமட்ட அளவில் வெற்றிகரமாக கொண்டு சேர்க்கும் வகையில் மயிலாடுதுறை மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு ஆணையக்குழு அமைப்பாளர் J.K. செந்தில்குமார் அவர்கள் இந்த போட்டிகளை மிகச் சிறப்பாக முன்னின்று ஒருங்கிணைத்து நடத்தினார். சீர்காழி ஸ்ரீ நடராஜன் மெட்ரிக் பள்ளி விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற இந்த விழாவில் பேசிய J.K. செந்தில்குமார், விளையாட்டுத்துறைக்கு அதிக முக்கியத்துவம் அளித்து இளைஞர்களின் எதிர்காலத்தை ஒளிரச் செய்து வரும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி இப்போட்டிகள் நடத்தப்படுகின்றன என்று பெருமிதத்துடன் குறிப்பிட்டார். வீரர்களை நேரில் சந்தித்து ஊக்கப்படுத்திய அவர், முதல்வரின் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி இளைஞர்கள் மாநில மற்றும் தேசிய அளவில் சாதனை படைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். முன்னதாக பெஸ்ட் கல்வி குழும செயலாளர் S.S.M. ராஜ்கமல் போட்டிகளை தொடங்கி வைத்தார். ஸ்ரீ நடராஜன் மெட்ரிக் பள்ளி தாளாளர் ஆதித்யா ராஜ்கமல் முன்னிலை வகித்தார். கபடி, கைப்பந்து, கிரிக்கெட் என பல்வேறு போட்டிகள் J.K. செந்தில்குமார் அவர்களின் நேரடி மேற்பார்வையில் விறுவிறுப்பாக நடைபெற்றது. ஒன்றிய பொறுப்பாளர்கள் செல்லத்துறை, சசிகுமார் மற்றும் மாவட்ட அலுவலர் பிரசாந்த் ஆகியோர் இதற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர். முதலமைச்சரின் இந்த திட்டத்தால் சீர்காழி பகுதி இளைஞர்கள் பெரும் மகிழ்ச்சியும் உற்சாகமும் அடைந்துள்ளனர். தமிழகத்தின் தலைமகன் தந்த தங்கமான திட்டம் இது. விளையாட்டுப் பிள்ளைகளை சாதனைப்படை வீரர்களாய் மாற்றும் களம் இது. J.K. செந்திலின் வழிகாட்டுதல் வீரர்களுக்கு வெற்றி தரும் கலங்கரை விளக்கம். சீர்காழி மண்ணின் வீரமே, இனி சிகரங்களை தொடுவதே உன் இலக்கம். உங்கள் ஊர் செய்திகளை உரத்த குரல் TN 360 செய்திக்காக சீர்காழியிலிருந்து செய்தியாளர் ஜோசப்.